பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்ல எனக்கு என்னமோ மனசு வரல. ஏன்னா எல்லா வாரமும் சொல்றோமே, இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. And listen to me very carefully. Even though it's a very important sermon, like I say every week, this will be very practical for your life. தேவன் மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the இந்த நாளினுடைய செய்திக்கு நான் இப்படியாக தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். உன் ஆசீர்வாதத்திற்காக யுத்தம் செய். And I would like to give a topic for my sermon. For your blessings you go and fight. உன் ஆசீர்வாதத்துக்காக யுத்தம் செய். And you war for your blessings. அதான் கரெக்டான இது. We war for your blessings. உன் ஆசீர்வாதத்துக்காக யுத்தம் செய். And you war for your blessings. தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல் வாஞ்சையாய் இல்லாத எந்த மனுஷனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. A person who does not desire blessings cannot be blessed. தன்னுடைய தரிசனத்தின் மேல் நோக்கமாய் இல்லாத மனுஷன் தன் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. And a person who is not focused in his vision cannot have the blessings. நாங்கெல்லாம் கடவுளை வேண்டுறோம் பிரதர், ஆசீர்வதிச்சாரோ ஆசீர்வதிக்கலோ அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. நாங்க ஜெபிப்போம், கடவுளை வேண்டுவோம், இம்மைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்கறதே இல்லைன்னு சொன்னா நீ ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. And we always seek the Lord, brother. We do not actually go for the blessings as well. We seek him and we pray regularly. இப்படி சொல்றவங்களை கேட்டிருக்கீங்களா? Have you heard such people? கட்டாயம் கேட்டிருப்போம். And we have heard such people. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்பதெல்லாம் இல்லை, நாங்க கடவுளை தேடுறோம், ஆசீர்வாதம் எல்லாம் இல்லை, நாங்க தெய்வத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து அசட்டையா இருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You've heard such people. We are not seeking the blessings, but you're seeking the Lord. We are not seeking much about the blessings. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும் ஓடும் அப்படிலாம் இல்ல பாஸ்டர், நான் ஓடுவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுவேன், அவ்வளவுதான். மத்தபடி அதுல யாரு ஜெயிச்சா என்ன அப்படிங்கறவன் ஜெயிக்கவே மாட்டான். And a man who's running for actually the first prize or Olympics, he does not say I'm not thinking about the medal, I'm just running. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவனுடைய லக்கு எதுவா இருக்கணும்? What is the goal of the runner? தான் ஜெயிக்கணும், I should win, முதலிடத்துக்கு வரணும், I should come the first தன்னால் place. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடணும். As much as possible I should run. என்னோட கூட ஓடுகிறத விட அதிகமா நான் ஓடணும். I should run more and better than others. அப்படி நினைக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். And only that man can win in life. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது அது ஒரு கிருபை பிரியமானவர்களே. And that is a grace for you to receive. ஒரு கிளாஸ்ல ஒரு சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க. Some students won't study in a classroom. நான் படிப்பை வச்சு ஒருத்தருடைய திறமையை நிர்ணயிப்பவன் கிடையாது. I'm not judging based on ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். For an example I'm quoting. ஒரு கிளாஸ்ல சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க. Some students are not studying in the class. சில பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அது மறந்துடும், அது அவங்களுக்கு மனசுல இருக்காது, எப்போ எழுதுனா அங்க எழுத்து வராது, நான் அவர்களை விட்டுருவோம், அது தப்பு கிடையாது. And with great difficulty some students study, but sometimes they forget, they can't remember. ஆனா சில பிள்ளைங்க அந்த படிப்பை குறித்து எந்த கவலையும் பட மாட்டாங்க. Some people will never think about their education. அவங்களுக்கு அந்த படிப்போட மேன்மையே தெரியாது. They will not know the importance of it. ஆனா இந்த பிள்ளைங்க எப்பவாவது கொஞ்சம் படிச்சு ஒரு ரேங்க் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். And if the students somehow study and get a rank, ஏதாவது ஒரு தருணத்துல எப்படியோ ஒன்னு படிச்சு அன்னைக்கு ஒரு ரேங்க் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். imagine actually they score a good mark for the rank. அவங்களுக்கு ஒரு நெருப்பு பிடிச்சிரும். And one fire will begin to burn. அந்த ரேங்க் பெற்றுக்கொண்டவனா அது மேல ஒரு காதல், ஒரு வாஞ்சை வர ஆரம்பிச்சிரும். And a great desire and love will be for that. அதன் பிறகு பாருங்க அவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க. They will not stop. ஏன்னா அவங்களுக்கு அதோட அந்த சுகம் தெரிஞ்சிருச்சு. And now they know the importance of it. அதுபோல தெய்வத்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை நிப்பாட்டவே மாட்டாங்க. And people who have received the blessing of the Lord will not அதனுடைய அருமை தெரியாதவங்க தான் அது போன போது அப்படின்னு அப்படியே இருப்பாங்க. People who do not know the importance, they say, oh, let it go like that. தெய்வத்திடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டவங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க, அனுதினமும் அவருக்கு கிருபையை பெற்றுக்கொள்றவங்க அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தெய்வத்தை விடவே மாட்டாங்க. And after they have received all the good things and blessings from the Lord, they will never leave the Lord at the presence of God. இன்னைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்ங்கற ஒரு சின்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். And a small topic or a subject will meditate how to receive the blessings. யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். Joshua chapter 18 verse 3. யோசுவா 18:3. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு
நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். See how not careful you were to receive the blessings of the Lord. ஜோசுவா கேக்குறான், ஏப்பா உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கிறதுக்கு இது எத்தனை நாள் தான் நீ சோம்பேறியாவே இருப்ப? And how long will you be lazy not to inherit the promises of the Lord? இத சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு வீர வந்து அப்புறம் கட கட கடன் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. And all these people got careful after them, they began to do it. பாருங்க, இன்றைக்கு உங்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எத்தனை காலம் தான் அசதியா இருக்க போறீங்க? How long you are going to be slack concerning the promises of God? இப்போ இந்த வசனத்துல ஒரு ஆச்சரியமான இது என்னன்னா, இப்ப யோசுவா சொல்றத பார்த்தா எல்லா தேசமும் இப்போ கேப்சர் பண்ணியாச்சு, இவங்க போய் அங்க குடியிருக்கதா செய்யல அப்படிங்கிற மாதிரி யோசுவா சொல்றாரு. And Joshua is speaking like as though they had captured every land and they have to inherit it. ஆனா உண்மை அது இல்ல. But the truth is இனிதான் போய் அதெல்லாம் ஜெயிக்கணும். and they have to win over them. ஆனா யோசுவா என்ன சொல்றாரு? In what Joshua is saying, உன் பிதாக்களின் தேவன் உனக்கு கொடுத்த தேசம். and the fathers who gave you this nation. அப்படினா நீ யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த தேசம் யாருடையதா? Before you battle, whose nation it is? அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா. hallelujah. இந்த வசனத்தினுடைய இந்த வார்த்தையுடைய ஆழம் தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி சொல்லவே மாட்டீங்க, சத்தம் போட்டுப்பீங்க அல்லேலூயான்னு. If you know the truth about the verse, you shout அதாவது hallelujah. நீ யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த தேசம் உனக்கு கொடுக்கப்பட்டாயிச்சு. And even before you battle, it belongs to you. யுத்தம் என்பது சும்மா ஒரு கண் துடைப்பு தான். And this is just an eye wash. ஏன்னா வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. Because victory is already decided. சில சொல்லுவாங்க பாருங்க, சில போட்டிகள் இல்ல, சில காம்படிஷன்ல அம்பையர் ஒன் சைடு பா. And we'll see in some competition, umpires decided one side. என்ன பண்ணாலும் அவங்க பக்கமே தீர்ப்பு கொடுக்கறாரு. And no matter what, the decision is made for அப்ப them. என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்க தான் ஜெயிக்கணும் தீர்மானம் பண்ணியாச்சு. And they've already decided the other team should win. ஆமா, அதே போல இந்த அம்பையர் நம்ம பக்கம். And this umpire is on our side. இவர் ஒன் சைடு அம்பையர். He is a one-sided umpire. என்ன அம்பையர்? What kind of umpire? சொல்லுங்க. ஒன் சைடு அம்பையர். He is a one-side umpire. உங்களுக்கு எதிரா பிசாசு எவ்வளவுதான் போராடினாலும் அவன் கடைசிக்கு இவர் நம்ம பக்கம் தான் தீர்ப்பு கொடுக்க போறாரு. No matter how much the devil wars against you, he will stand on his இப்ப side. பிசாசு சொல்லுவான் இந்த அம்பையர் ஒன் சைடு பா. This umpire is standing one side. இவன் சரியாவே விளையாடல. He is not playing properly. இவன் தோத்து போறது என்ன பண்ணாலும் கடைசிக்கு அவனை தான் அவர் ஜெயிக்க வைக்கிறாரு. Even though he is defeating almost, but he will make him win. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு எழுதி ஆயிடுச்சு. And 2000 years ago the decision was made. இங்க யோசுவா சொல்றான், ஏன்பா உனக்கு உங்க கடவுள் உனக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி சும்மாவே இருப்ப? How long will you be standing simply like that with not inherit? எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, உங்களுக்கும் தேவன் எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கை எட்டும் தூரத்திலே வைத்திருக்கிறார். all the blessings God has kept near your hand. ஆனால் தேவ பிள்ளைகள் அதை இன்னும் சுதந்திரிக்காததுதான் வேதனையான காரியம். It's very painful, the children of God not இன்னைக்கும் கர்த்தர் சொல்வார் உங்களை பார்த்து, ஏமா நீங்க ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, என் கடன் பிரச்சனையை மாத்துங்கப்பா, என் பிசினஸ் உயர்த்தி கொடுங்கப்பா, என் சரீரத்தில் பலன் தாங்கப்பா அப்படின்னு அழுறீங்க. And you're weeping and crying and wailing, Lord bless me, somehow bless my business. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரும் அழுறாரு. And even God is also crying. ஏமா இன்னும் எடுக்காம இருக்கிற, ஏமா சுகத்தை எடுக்காம இருக்கிற, ஏமா இப்படி பண்ற, ஏமா இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு அவரும் அழுது இருக்கிறாரு. And he is also weeping, why haven't you taken the blessings of the cross? Why haven't you taken the blessings? உண்மை என்னன்னா, உங்க கை கெட்டுக்கிற தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கொள்வதே கிடையாது. Till now you have not taken the blessings of the Lord. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, சிலுவைக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை சுற்றி இருக்கின்றன. and all the blessings are found within the cross. அது ரொம்ப தூரத்தில் கிடையாது. It's not very far away. நீங்க கை நீட்டினா எடுத்துக்கலாம். And if you stretch out your hand, you can. ஆனால் நீங்கள் ஒரு யுத்தத்தை செய்து ஜெயிக்கணும் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு. And in order to get the blessings, you have to battle. யோசுவா சொன்னா, அந்த லேண்ட் ஏற்கனவே கொடுத்தாச்சுப்பா, ஏன்பா இன்னும் சோம்பேறியா இருக்கிறேன்னு கேட்டான். And Joshua is asking, the land is already given to you, why are you lazy? ஆனால் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியது இருந்தது. But a battle has to be fought. அந்த யுத்தத்தை இவன் ஜெயிக்கணும்ங்கிறது உண்மைதான். It's true he will win. ஆனா யுத்தம் செய்யணும். But you have to war. தேவ பிள்ளைகளே, Dearly beloved, உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் ஒரு யுத்தத்தை செய்யணும். you have to war and fight a battle for the blessing. யோசுவா செய்த யுத்தம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் யுத்தத்தை செய்தான். He did with flesh and blood the battle. நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தம் உங்கள் சத்துருக்களோடு கிடையாது. Not with your enemies you have to fight. நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தம் உங்களோடு. You have to fight your own நீங்கள் battle. உங்களுக்குள்ளாக யுத்தத்தை செய்யணும். And you have to fight a battle within. இன்றைக்கு நீங்க நிறைய நேரங்கள்ல சத்துருக்களோடு யுத்தம் செய்றீங்க. And many times you're fighting with your enemy. ஏன் சில ஜெப வீராங்கனைகள் பிசாசோட கூட யுத்தம் பண்றாங்க. Some prayer warriors are fighting with the enemy on the top. நம்ம பிசாசோட யுத்தம் பண்ணிருக்கிறோமா இல்லையா? Haven't we fought with the enemy? நம்ம ஜெயிச்சிருக்கோமா இல்லையா? Haven't we won? ஆசீர்வாதம் வந்துருச்சா? As blessings come? வராது.
It has not come. ஏன்னா பிசாசை ஜெயிச்ச ஆசீர்வாதம் வரும்னு யார் சொன்னா? Who told after you won the devil you will receive blessing? பிசாசு உங்களுக்கு எதிராக சில போராட்டத்தை போராடுவான், ஜெயிக்கலாம். நீங்க அதை ஜெயிச்சு அதை மேற்கொள்ளலாம். And you can win over the battle he brings to your doorstep. உதாரணமா இன்னைக்கு காலையில செய்திக்கு எதிராக போராடலாம். And today is fighting against the sermon. நான் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறேன், ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கிறேன். And I fought against him and won. I have given a wonderful sermon. நான் இன்னைக்கு தெய்வ ஜனம் சுகப்பெறணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சிட்டு வரேன், எனக்கு எதிராக போராடுறான், கர்த்தர் வெற்றி தருவார், நீங்க சுகம் பெற்றுக்கொள்வீங்க. And you have received the healing after I fought a battle against him. இப்படி பிசாசு உங்களுக்கு எதிராக போராட யுத்தத்துல எல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க, அது உண்மைதான். It is true, you will fight and win every battle against him. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நீ பிசாசை ஜெயிச்சா வராது. And if you win against the devil you will not receive the blessing. பிசாசுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. He does not have any blessing. நம்ம சொல்றது பிசாசை ஜெயிச்சா ஆசீர்வாதம் வந்துரும்னா அவன்கிட்ட அது இருக்கணும்ல. He should have the blessing for him to give. இப்போ இவர் கையில என் பணம் இருக்கு. Imagine my money is with him. இவர் திருடிட்டாரு. He has stolen. நான் இவரை சண்டை போட்டு ஜெயிச்ச அந்த பணத்தை புடுங்கணும்னா அவர்கிட்ட அது இருக்கணும்ல. He should have that money which he has stolen from me. நான் இவரை போட்டு குத்துன்னு குத்தி அடிச்சு உதைச்சு எல்லாம் பண்ணி அவருக்கு ஜோக்குள்ள கைவிட்டா ஒண்ணும் இருக்காது. After beating and bashing him up, if I put in his pocket nothing is there. அது போல பிசாசை நீங்க போட்டு எவ்வளவு அடிச்சாலும் அவன் எல்லாம் அடியெல்லாம் வாங்கிட்டு சொல்லுவான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. And after receiving all the beatings he'll say I am empty. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, 2000 years ago I had. அதை உன்னுடைய அண்ணன் புடிக்கிட்டு போயிட்டாரு. But your elder brothers plucked it. இயேசு நம்முடைய மூத்த சகோதரன். And Jesus is the elder brother. என்னுடைய அண்ணன் அதை எப்போதோ புடிக்கிட்டாரு. And my elder brother plucked it away from me. இனி அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. And I don't have anything. அவன் சொல்லுவான், நீ எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிற? Why are you beating me? என்ன அடிச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? What do you want to receive after beating அப்போ me? பிசாசுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்யணும், அது தனி சப்ஜெக்ட், அதை பார்க்க வேண்டாம், விட்டுருவோம். And there's a different topic altogether, we won't meditate. நம்ம அப்ப தப்பான வழிக்கு போயிருவோம். And we'll go to a different இப்ப angle. நான் சொல்றது நீங்க செய்ய வேண்டிய யுத்தம் உங்களோடு தான். And you have to fight your own battle with yourself. ஒரு வசனம் சொல்லுது, A scripture says, நீதிமொழிகள் Proverbs 16:32 வாசிங்க பார்க்கலாம். 16:32. 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். Who's more righteous? எது ரொம்ப கஷ்டம்? Which is more difficult? பட்டணத்தை பிடிப்பதை காட்டிலும் எது கஷ்டம்? More than capturing a city, which is more difficult? உங்களை நீங்களே பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். To catch your own self. பட்டணத்தை பிடிக்கிறது ஈஸி. It's very easy to catch a city. யாரை பிடிக்கணும்? Whom you have to capture? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம். We are capturing each and every one of the city. நான் சொல்றேன், உங்களை நீங்க பிடிங்க. First you capture yourself. உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு. And your blessing is within உங்க you. ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வச்சிட்டு இருக்கிறது நீங்க தான். You are deceiving yourself for the blessing. நீங்க தான் உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கே கொடுக்காம ஏமாத்தி வச்சிட்டு இருக்கீங்க. And you are deceiving yourself for not receiving your own blessing. உங்களை நீங்க பிடிச்சிட்டா ஆசீர்வாதம் வந்துரும். If you hold yourself and stop yourself, you will receive it. பட்டணத்தை பிடிக்கிறது அத்தனை கஷ்டம்லாம் கிடையாது. It's not so easy to capture. நேரமும் காலமும் நல்லா இருந்தா முட்டா பையா கூட பட்டணத்தை பிடிச்சிருவான். And if time is there and if he has the circumstance, even a fool can capture. நான் மறுபடியும் சொல்றேன், Let me repeat. நேரமும் காலமும் நல்லா இருந்தா If the times and days are முட்டா good, பையா கூட பிடிச்சிருவான். and even a foolish man can conquer. இடியமீன் ஒருத்தர் இருந்தான். A man named Idi Amin was there. சரிமா, உங்களுக்கு இடியமீன் தெரியுமா? Have you heard of him? உகாண்டாவோட அவன் பிரசிடென்ட். அவன் He was so called a president. ஒரு நாள் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தான். And he was walking on the road. மக்கள் எல்லாம் ஹங்கரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. And they were striking because of hunger. உணவு இல்ல, அது இல்ல, சம்பளம் பத்தல, மாசம் ஆச்சுன்னா எனக்கு 50,000 செலவாகுது, 10,000 சம்பளம் கொடுக்குறீங்கன்னு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. And once protest was going on, when they were going on a hunger strike. இடியமீன் அப்படியே ஜீப்ல வந்தான். And Idi Amin came in the jeep. கேட்டான், எதுக்கு போராடுறீங்க? Why are you protesting? சம்பளம் பத்தல. My salary is not enough. பக்கத்துல இருக்கிற ஆபீசர்ட்ட கேட்டான். He asked the next officer, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? how much are you paying them? அவங்க 10,000 கொடுக்குறோம். 10,000. நம்ம நோட் அடிக்கிறது யாரு? Who's printing the note? நம்ம தான் அடிக்கிறோம். We are printing. ஒரே அரை. One tight slap. அறிவு இருக்காடா? Are you foolish? சேர்த்து அடிச்சான்னு குறைஞ்சா போயிருவேன். If you actually print more, will you become low? அடுத்த மாசம் எல்லாத்துக்கும் 1 லட்சம் சம்பளம். And 1 lakh of rupees for everyone. இஷ்டத்துக்கு நோட் அடி. And you print as much as you want. இது நான் விளையாட்ட சொல்லல. I'm not telling you joking. இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம். Historically, it really happened. இப்ப அடுத்த மாசம் எல்லாத்துக்கும் நோட் அடிச்சு கொடுத்தாச்சு. And the next month, all the printed notes were given out. இப்ப கை நிறைய பணம் இருக்கு. And the money is there in plenty. பொருள் இல்ல. The things were not available. ஒரு பரோட்டா 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்ப 1 லட்சம் ரூபாய் ஆயிருச்சு. And one paratha cost around 1 lakh rupees, for which was 100 rupees earlier. இப்படிப்பட்ட முட்டா பைய கூட ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருந்தான். And one foolish man also was a president of that country.
பயந்தாங்கொள்ளிங்க கூட தேசத்துக்கு அதிபதியா இருந்திருக்காங்க. And even people who are scared became ஹிட்லர் தன்னுடைய மரணத்தை பார்த்து நடுங்கினானா. Hitler was scared of his death. தன்னுடைய மரண நேரத்தில் அப்படியே பயந்து நடுங்கினான். ஐயோ செத்து போயிடுவோம் நடுங்கினானாமா. And he was shivering because he was about to die. ஆனால் மொத்த ஜெர்மனி ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். But he was controlling the whole of Germany. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? முட்டா பயலும் Foolish man கோலையும் கூட and cowards ஒரு நாட்டுக்கு அதிபதியாக முடியும். can become a leader for the nation. அதுக்கு எல்லா அதிபதி ஆனவர்களும் முட்டாளும் கோலையும் நான் சொல்ல வர கிடையாது. Saying all the leaders are cowards and ஆனால் scared. கோலைகளும் முட்டாள்களும் கூட அதிபதியாக முடியும். And fools and cowards can also rule a nation. எது ரொம்ப கஷ்டம்? Which is more difficult? உங்கள் மனதை பிடித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். In order to capture your own soul, it's very important. உங்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குள் தான் வைத்திருக்கிறார். And God has kept all the blessings for you. என்றைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்கே ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டாயிற்று. And when you got saved, all the doors of blessings have been opened. உங்களை நீங்கள் உருவாக்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Without shaping yourself, you cannot receive the அதனால தான் blessing. சொல்லுகிறோம், நீங்க பொறாமைப்படாதீங்க. Don't be jealous. பிறரை பார்த்து எரிச்சல் அடையாதீங்க. Don't be given to wrath. பிறருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாதீங்க. Don't speak against others. உங்கள் எண்ணங்களாலும் செயல்களாலும் பிறரை துன்புறுத்திராதீங்க. Don't persecute others through your நீங்கள் thoughts or பார்க்கிற words. பார்வை, செய்யற செயல், பேசுற பேச்சு எல்லாம் தெய்வத்துக்கு பிரியமா இருக்கட்டும். And all your words and thoughts and deeds should be pleasing the Lord. இது எதுக்கு சொல்றோம்? Why do I say this? நீங்கள் இது இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Without this, you cannot receive the blessing. நீங்கள் பிறரை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். And when we ought to be blessed, you have to bless others. பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க நல்லா இருக்கிற வாசல் நீங்கள் திறந்து கொள்றீங்க. And when you think good of others, you are opening the door. நீங்கள் பிறரை நல்லா இருக்குன்னு சொல்றதுனால அவன் நல்லா இருப்பானோ இல்லையோ எனக்கு தெரியாது. I don't know whether he'll be good or not. ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க. But you will be fine. ஆசீர்வாதம் என்பது பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே ஒரு எகிப்து தேசத்துக்கு இளவரசனாய் இருந்தார். And Moses, let me ask you a question. Moses was a prince of Egypt. மோசேயோட எண்ணம் என்ன தெரியுமா? What was his thought? தனக்கு எல்லாம் தெரியும். I know everything. வசனம் அங்க எகிப்துல எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவன் தான் மோசே. He knows all the arts and science that man called Moses. இன்னும் சொல்ல போனால் 2 பெரிய பட்டணங்களை மோசே கட்டினான். And 2 big cities he built. உடனே நடந்து வரான் அப்படியே. And he's walking and coming. இளவரசர் வரார். The prince is walking. அப்படியே பந்தாவா நடந்து வரான். And he's walking with all pomp. 2 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. And 2 people were fighting. அவங்கள விலக்கி விட்டுட்டான். And he actually disturbed them and moved them away. ஆனா அதுக்கு முன்ன ஒரு சம்பவம் நடக்குது. And before that another instance ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிச்சிட்டு இருக்கான். One Egyptian was beating an Israelite. இவன் பார்க்கறான். He sees. உடனே அந்த எகிப்தியனை அடிச்சு கொண்டு போட்டான். And he beat that Egyptian to death. இவனோட எண்ணம் என்ன தெரியுமா? What is his thought? நான் இளவரசன். I'm a prince. நான் விடுதலை பெற்றுக்கொள்ள கொடுப்பதற்காக பிறப்பெடுத்தவன். I was a man who was born for such a time. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் இனி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் தான் விடுதலை வாங்கி கொடுக்கணும்? And who should receive the deliverance? நான் தான் வாங்கி கொடுக்கணும். I should give him the deliverance. இந்த எண்ணம் மோசேக்குள்ள இருந்ததனால அந்த எகிப்தியனை அடிச்சு கொண்டுட்டான். And because he had such a thought, he killed the Egyptian. இப்போ அடுத்த முறை 2 இஸ்ரவேலர் சண்டை போடுறாங்க. And 2 Israelites were fighting. அவங்கள தடுக்கறான். And he came and set them apart. 2 யூதர்கள் இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 Israelites were fighting. இப்போ 2 பேத்தையும் சமாதானம் பண்றான். And he made peace amongst them. இப்போ என்ன நடக்குது? You know what happened? அவன் ஒருத்தன் சொல்றான், எனக்கு நீ என்ன பெரிய லார்டு லபக்கானி? And are you a big judge over me? என்ன துரைக்கணும் பண்ண வந்திருக்கியா? Are you come to give laws to me? அது எகிப்தியனை கொன்ன மாதிரி என்ன கொல்லலாம்னு பாக்குறியா? Are you trying to kill me like they killed the இப்போ இந்த மோசேயோட ஞானம் இவனுக்கு என்ன கொடுத்துச்சு? What did Moses' wisdom give him? இப்போ பயந்து ஓடி போயிட்டான். He ran away. மாமனார் வீட்டுல இருக்கிறான். He is in his father-in-law's house. எத்தனை வருஷம்? How many years? சொல். 40 வருஷம் இருக்கிறான். 40 years he was staying there. இப்போ தேவன் அவனை சந்திக்கிறாரு. Now God meets him in நல்ல the way. நான் சொல்லுங்க, நல்ல கவனிங்க. Listen to me carefully. இப்போ கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. God is meeting him. அப்ப கர்த்தர் கேக்குறாரு, The Lord asks him. நீ போய் இஸ்ரவேல் இவன் என்ன விரும்பினானோ அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. And what he desired, he got. இவன் விருப்பம் என்னது? அவன் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரணும் தான் இவன் விருப்பம். He desired for him to deliver the people. இப்போ ஆண்டவர் கேக்குறாரு, நீ போய் என் ஜனங்களை விடுதலையாக்குன்ட்டு. Now you go deliver the people. என்னால முடியாது. Now I can't do it, Lord. அவ்வளவுலாம் என்கிட்ட கிடையாதுங்கறான். I don't have the strength. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? மோசே இடத்துல இருந்து மோசேயினுடைய சர்வ வல்லமையை, ஞானத்தை, நான்கிற அகம்பாவத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? How many years it took for removing all the strength and wisdom from Moses? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. நான் மோசே. I am Moses. எகிப்தினுடைய இளவரசன். I am the prince of Egypt. சகல கலைகளை கற்றவன். I have learned all the arts. என்னால செய்யக்கூடாத காரியம் கிடையாது. There's nothing I cannot do. இப்படி சோன்சோ. And here, fill in the blank, so and so. நான் கோவப்பட்ட சாபம் கொடுப்பேன்.
And if I get angry, I'll curse. எவ்வளவுதான் சொன்னாலும் நான் வீட்ல டிவி பார்த்து நாடகம் எல்லாம் பார்ப்பேன். I will watch all the drama in the TV. எவ்வளவு சொன்னாலும் பிறரை பத்தி பேசுவேன். I will gossip about others. என்னதான் சொல்லும்போது பிறரை பத்தி பேசுறதுல ஒரு சுகம் இருக்கதானே செய்யுது. And there's actually great desire to gossip. அது அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா? How can I leave it just like that? என்ன பேசினாலும் ஏதோ ஒரு வார்த்தை நான் சாபமா பேசிடுவேன். Somehow I'll curse somebody. இன்னொருத்தர் ஏதாவது பெரிய பொருள் என் சொந்தக்காரங்க யாராவது பெரிய பொருள் ஏதாவது வாங்கிட்டா எனக்கே தெரியாம போறாம வரதான் செய்யுது. And if somebody purchase something new in my relations, என்ன பகைக்கிறவங்கள நான் அவ்வளவு சீக்கிரத்துல ஆசீர்வதிக்க முடியல. I cannot bless others who curse. எனக்கு என்ன ஒருத்த ஏமாத்தி இருக்கிறான். They cheated me. அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது. And my thought is not there to bless him at all. இப்படி இருக்கிற அநேக குணங்களை நான் மோசே சொல்லல, மோசேட்ட இருக்கிற அநேக குணங்களை அவனிடத்துல இருந்து எடுப்பதற்கு கடவுளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? How many years it took for God to remove it from Moses? 40 வருஷம். 40 years long. 40 வருஷம் அவனை போட்டு உருட்டி பெரட்டி தான் மோசேவை இப்ப கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு 40 வருஷம். And it took 40 years for God to bring down Moses to that level. மோசே ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? But to bless Moses, how many years it took? சொல்லுங்க. இந்த கோலை கொண்டு போய் கொடு, பார்வோன் உனக்கு பயப்படுவான். And you go stretch the rod, the Pharaoh will fear. நிமிஷ நேரம். In a minute it was happening. நிமிஷ நேரத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். Within a minute the blessing came. அப்படினா ஒரு உங்களுக்குள்ள இருக்கிறதான சுபாவங்களை மாற்றுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர உங்களை ஆசீர்வதிக்கிற டைம் எடுக்காது. And in order to remove that nature from you, it will take much time. For the blessing it won't. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? நீங்க யுத்தத்தை எப்படி செய்யணும்? How should you battle? பக்கத்து வீட்டுக்காரன் கூடயா? With your neighbor? பிசாசு கூடயா? Or the devil? இல்ல கடவுளோடயா? Or God? இல்ல. Not so. யாரோட? Whom should you battle? நீங்க யுத்தத்தை உங்களோட தான் செய்யணும். You have to fight within yourself. ஒவ்வொரு நாளும் ஒரு அடியாவது சிலுவை நோக்கி எடுத்து வைக்கணும். And you have to move towards the cross. ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். And you should write down in your paper. என்னிடத்துல என்னெல்லாம் குறை இருக்கு? All the shortcomings in my life. கோபம் இருக்கு. Anger. இச்சை இருக்கு. Lust. ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்தா இச்சை ஆகிறது மட்டும்தான் இச்சை கிடையாது. And if you see a boy, a man or woman, that is not lust. உங்களுக்கு இல்லாத பொருள் மேல் நீங்கள் இச்சை வச்சா அது இச்சை தான். And if you keep on lust on the things which you don't have. அதாவது ஒரு காரை பாக்குறீங்க. See a car. இந்த காரை கர்த்தர் எனக்கு வாங்கி தருவாருங்கிறது அது வேறு. Oh, the Lord may purchase this car for me. இந்த கார் எனக்கு இல்லையே, கடைசி நல்லா இருக்குமேனா அது இச்சை. And if I don't have this car, if I have it, it will be a blessing. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. See the difference. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. Write down in your paper. கோபம் இருக்கு, anger, இச்சை, lust, பொறாமை, jealousy, மன்னிக்காத குணம், unforgiveness. இன்னைக்கும் வீட்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்கறேன். I'm watching so many unwanted things. அப்படி எழுத ஆரம்பிங்க. And you start writing down. ஒரு நோட் வாங்கிக்கங்க. And buy a notebook. எவ்வளவு வாங்கிக்கங்க? What should you buy? ஒரு கொயர் நோட். And buy a full notebook. இல்லன்னா ரெண்டு கொயர் நோட் வாங்கிக்கங்க. Or buy 2 notebooks. போதுமா? Is it enough? பத்தாதா? Is it not enough? 80 pages போதுமா? And 80 pages. 80 pages டீச்சர் நமக்கு போதும். And 80 pages enough for teacher. சரி, வாங்கி வச்சுக்கங்க. And you purchase and keep it there. நீங்க எழுதி பாருங்க. And you write down and keep. நான் சொல்றேன், உங்களை நீங்களே உள்ளுக்குள்ள பாருங்க. And you see yourself. நம்ம ரொம்ப நாள் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். And we are seeing outside. உங்கள் பாத்திரத்தை சுத்தம் பண்ணினால் அதை நிரப்புவது தேவனுக்கு நிமிஷ நேரம். And when you cleanse your vessel, it will take a moment for God to fill. கிறிஸ்தவர்கள் எப்படி கேட்டுக்கறாங்கன்னா, நான் உம்மை விட மாட்டேன், ஆசீர்வதிச்சே ஆகணும். And Christians are asking, Lord, I will not leave you. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமா இருக்கிறது. It's my desire to bless Israel. எப்பா உனக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கறேன்பா. I desire to bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. I desire to bless you. அப்ப நீங்க சொல்றீங்க, என்ன ஆசீர்வதிக்கறேன்னு உங்களை விடவே மாட்டேன். If you don't bless me, I won't leave you. யார முட்டா பயலா பாம்போடுறது. What a foolish man he is. நான் தரேங்கற அப்ப நீ தரலனா விட மாட்டானா என்னடா அர்த்தம்? I am telling you, I only will give. What do you mean by எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? Pardon? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Dearly beloved, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. when did the Lord say he will not bless ஆனால் you? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமா நீங்க இருக்கீங்களா? But are you the vessel unto the honor? நாங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்ல குடியிருந்தோம். And 40 years back we were residing in one house. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நாங்க ஒரு வாஷிங் மிஷின், அப்பதான் வாஷிங் மிஷின்லாம் வர சமயம் அந்த வாஷிங் மிஷின், அப்புறம் சோஃபாலாம் வாங்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, வீடு இத்தனோண்டு இடமே இல்ல, இந்த பொருள் எல்லாம் கொண்டு வெளியே வைக்கிறது அப்படி கேட்பாங்க. And we are purchasing all the new things that came along, washing machine, இன்னைக்கு நிறைய பேர் கார் வாங்கிடுறாங்க, நிப்பாட்டுறதுக்கு வீட்ல இடம் கிடையாது, வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. And they purchase a car, there's nothing, they stand outside. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? உள்ளுக்குள்ள இடம் கிடையாது. There's no space within. உங்க வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு
வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பட்சத்துல நீங்க எந்த பொருள் வாங்கி என்ன பிரயோஜனம்? If you don't have space within your house, what is the point? இப்போ உங்க வீட்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. And washing machine place அப்ப is நீங்க not பக்கத்து there. வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லுங்க, எனக்கு இந்த வாஷிங் மிஷின் நீ வச்சுக்கோ, நீ யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? Will you say, you go use the washing machine, I don't have space? அது எப்படி சொல்லுவேன்? That how can I say? அது சொல்ல மாட்டோம். We won't. அப்படின்னா உங்க வீட்டில் இடம் இல்லாத போது உங்க வீட்டுல ஆல்ரெடி பொறாமை, எரிச்சல் போன்ற பொருட்கள் நிறைந்து காணப்படுது. And in your house all this jealousy and wrath is found. அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. And throw it outside. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க. And you write down on a paper. நான் இதை உங்களுக்கு எப்படி ஒரு செய்தியை கொடுக்கும்போது நல்ல ஒரு செய்தி, இதெல்லாம் தெரியாததா எனக்கு, And it's a very good sermon, don't I know all these things? பொறாமப்படக்கூடாதுன்னு எல்லா ஊழியக்காரனும் சொல்றாங்க. Every man of God said don't be கோபப்படக்கூடாதுன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. Don't be angry, everyone says. இது சொல்லாததை சொல்லிட்டாராமா அவரு. And he's teaching something which no one is preaching. நான் ஏதோ கொஞ்சம் நல்லா ஏதோ பேசுவாருன்னு வந்தா I thought he would speak something very important. அரசமாவே அரைச்சிட்டு இருக்காரு. And he's actually blending the same. கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இச்சப்படக்கூடாது, இது எங்களுக்கு தெரியாதா? நாங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் தெரியுமா? Do you know how many years we have been Christians? எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, அப்படி அல்ல. it is not so. உங்களுக்குள்ள நீங்க பார்க்க ஆரம்பிங்க. See within yourself. உங்களுக்கு வெளியே யுத்தத்தையே செய்யாதீங்க. And stop fighting. உங்களை எதிர்க்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. And the strength that you have no one has. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. There is no enchantment or divination against இந்த Israel. உலகத்தினுடைய மிகப்பெரிய மந்திரவாதி வச்சு உங்களுக்கு மந்திரம் வச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. And the greatest sorcerer cannot cast a spell against உங்களுக்கு நீங்களே மந்திரம் வச்சுக்கிட்டாதான் உண்டு. And if you cause divination against yourself only, it will happen. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? Now you understand? தேவத்தால் அபிஷேகப்பட்டு சபைக்கு வருகிற உங்களுக்கு யார் என்ன செய்ய முடியும்? And who can work against a child of God? நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க. And you write down all those things. சின்ன சின்ன விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்க. And be very specific in even small things. பிறரை bless பண்ண ஆரம்பிங்க. Start blessing others. மனசார மன்னிக்க ஆரம்பிங்க. And forgiving people. யாராவது ஒரு பொருள் வாங்கினா சந்தோஷமாய் அவங்களை ஆசீர்வதிங்க. And if someone purchases something, you bless them as well. வீணான வார்த்தைகளை பேசாதீங்க. Don't speak empty words. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வீணானதை பார்ப்பதை தவிர்த்து விடுங்க. And don't speak words. சின்ன சின்ன காரியங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். And small things will spoil your blessing. ஒரு சாதாரண டிவி நிகழ்ச்சி அதை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஒருத்தி சொல்றா, என் மாமியார நான் எப்படியாவது கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்றா. And you're watching a drama, somehow I should kill my mother-in-law. நீங்க ஒரு நாடகம் தானே அப்படின்னு போயிருவீங்க. You're saying this is only a drama. ஆனால் அந்த பிசாசு உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்வதற்குண்டான அதிகாரம் பெற்று கிரியை செய்யும். And the devil will take authority in your house. நீங்க மாமியார கொலை பண்ணனாலும் குறைஞ்சது அடிக்கிற எண்ணமாவது உங்களுக்கு வந்துரும். Even if you don't kill your mother-in-law, at least you want to beat her. உங்க பிள்ளைகளை நீங்க அதுல ஒரு 2 பிள்ளைகளை அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்திருக்கு சபிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கிற குடும்பம் உங்க பிள்ளைகளை உங்களுக்கு தெரியாம சபிக்க ஆரம்பிப்பீங்க. And you would have watched the series, they would have cursed their children, and without your own knowledge. எவ்வளவு சொன்னாலும் நான் இதெல்லாம் விட முடியாது நீங்க சொன்னீங்கன்னா, if you tell I cannot leave this somehow, நான் 100% சொல்றேன், 100% I tell you, நீங்க 4 மாவடிக்கு போனாலும் சரி, even if you go to Nalmavadi, 100 மாவடிக்கு போனாலும் சரி, if you go to Noor Mavadi, ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. you cannot be blessed. எந்த மாடிக்கு போனாலும் ஆசீர்வதிக்க முடியாது. Whichever steps you go, you cannot be blessed. LIC மாடிக்கு போனாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. You go to even LIC மாடி, even there you cannot be blessed. உங்களுக்குள்ள நீங்க பார்க்க ஆரம்பிங்க. And see within yourself. நீங்க இதெல்லாம் விடாம இருந்தா என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? If you are telling I cannot leave these things, what are you trying to convey? நான் ஆசீர்வதிக்கப்படுறதை விட, more than my blessings, என்னோட வீடு நல்லா இருக்கிறதை விட, more than the blessings of the என் house, பிள்ளைங்க நல்லா இருக்கிறதை விட, more than the blessings of children, எனக்கு இந்த டிவி தான் முக்கியம். that television is important. எனக்கு இந்த gossip தான் முக்கியம். That gossip is important. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. Then you can't do anything at all. சொரிய இன்பம் சொரிந்த பின் துன்பம். And if you scratch, it's very pleasant to you. சொரியும் போது எப்படி இருக்கும்? If you scratch, how will it be? என்ன சுகம். And how pleasant it is. நல்ல ஒரு கத்தி எடுத்து கூட சொரிஞ்சிக்கீங்க. And even you take a knife and scratch. அப்புறம் உங்களை என்ன பண்ண முடியும்? What can you do? அப்போ டாக்டர் சொல்றாரு சொரிய கூடாதுங்க. And doctor saying don't scratch. மருந்து போடுங்க. And you apply the medication. டாக்டர் சொரிய ரொம்ப சுகமா இருக்கு டாக்டர். And when I scratch, it's very pleasing to me. அப்படி சொரிஞ்சுக்க போ. And then you go scratch. ஒரு கத்தி எடுத்து சொரிஞ்சுக்கோ. And even you take a knife and scratch. அப்படி தான் உங்க வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக் கொள்கிறோம். That's how we are destroying our lives. இன்னையிலிருந்து உங்களுக்கு உள்ள பார்க்க ஆரம்பிங்க. And from today you start looking within. சின்ன சின்ன விஷயத்திலும் கவனமா இருங்க. And even small things be careful. அதுதான் நீங்க செய்யற யுத்தம். That is the battle you're doing. பிசாசு உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கவே மாட்டான். And devil cannot spoil your blessing. அப்படி ஒரு அதிகாரமே அவன்கிட்ட கிடையாது. That authority is not given. உங்க மேல ஆளுகை செய்யற எந்த அதிகாரமும் பிசாசுக்கு கிடையவே கிடையாது. The devil does not have the authority at all. ஆனா பிசாசு உங்களை ஏமாத்துவான். But he can deceive you.
நீங்க தவறான வார்த்தை பேசும்படி உங்களை தூண்டுவான். And he will provoke you to speak bad words. தவறானதை பார்க்கும்படி உங்களை என்கரேஜ் பண்ணுவான். He will encourage you to watch evil things. என்றைக்கும் வராத சாந்தி அக்கா அன்னைக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. And the Shanti sister, which she did not come, she will come today. வந்து உங்களுக்கு எதிரா யாராவது பேசுனாங்கன்னா உங்ககிட்ட காதுல வந்து சொல்லாம அவங்க போகவே மாட்டாங்க. And she will utter all the gossip people spoke against you, and she will அவங்க go. சாந்தி அக்கா கிடையாது, அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற அக்கா. She's not Shanti sister, she's the one who's going to drive அவங்க the night. நரகத்திலிருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் உங்க வீட்டுக்கே வராங்க. She received appointment from hell, she came to your house. உங்களை அழிக்கிறதுக்கு தான் வராங்க. She's come to destroy you. நீங்க நினைக்காதீங்க சாந்தி அக்கா தான் வருவாங்கன்ட்டு. And don't think only Shanti sister will come. ஹல்லேலூயா அக்காவும் வருவாங்க. And even Hallelujah sister will come. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம்க்கா. Praise the Lord. உங்களுக்காக ஜெபிச்சிட்டே இருக்கறேன்க்கா. We are praying for you earnestly. அந்த பூந்தி அக்கா இருக்காங்கல்ல, And you know that Bundi sister, அவங்க உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க. she said this thing. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. You don't worry. கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் தருவாரு. God will give you victory. அட கழுதை, எங்க அதான் கெடுத்துட்டு போயிட்டே நீ. And you have spoiled everything. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved. வீணான சீர்கேடான பேச்சுக்கு விலகி இருங்க. And remove all the folk tales. நீங்க நினைக்கிறீங்க யுத்தம் அப்படின்னு சொன்னா ஒரு கத்தி எடுத்து சண்டை போடுறதுதான் You அப்படின்னு. think battle means you have to remove the sword and fight. அப்படி மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஆட்கள் எத்தனை பெரிய சண்டையை போட்டிருப்பாங்க And தெரியுமா? if that is the battle, people would have fought great battles. சிலர் எல்லாம் கொலாயடியில போடுற சண்டையை பார்த்தா தாவீது கூட ஒண்ணும் அப்படி ஒரு சண்டையை போட்டிருக்க மாட்டாரு. And if you see the battle many people are fighting, even David wouldn't have fought. அந்த அக்காவை சும்மா அப்படி ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், If you அவ்வளவுதான். provoke the sister, that's it. அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, It's not so. உங்களுக்குள்ள பாருங்க. And see within yourself. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். I'm telling very seriously. நான் விளையாட்டை எடுத்தனால விளையாட்டை எடுத்துக்காதீங்க. Don't take it very comically. உங்களுக்குள்ள பாருங்க. See within yourself. உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிற குள்ள நரிகளை பாருங்க. And see the little foxes that destroy the blessings. நான் கோவப்படுறேன். I get to anger. நான் எரிச்சல் அடைகிறேன். I'm filled with wrath. நான் பொறாமப்படுறேன். I'm jealous. இச்சை இருக்கு. I have lust. இன்னொருத்தர் யாரையாவது பத்தி நான் பேசுறேன். I'm gossiping about others. பிறர் நல்லா வாழ்ந்தா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மனசு கஷ்டமாயிருது. And if someone is living good, I'm not able to accept it. இதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிங்க. Let me actually correct that. நான் முடிக்கிறேன். Let me complete it. பிறரை பிளஸ் பண்ணிட்டே இருங்க. You keep on blessing others. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. You try and you ஒரு 2 நாள் நீங்க தொடர்ந்து மத்தவங்க பிளஸ் பண்ணிட்டே இருங்க. And 2 days you continuously bless others. முதலாவது பிசாசு உங்களுக்கு அத அனுமதி தரவே மாட்டான், உங்களோட பயங்கரமா போராடுவான். And the devil will not give you permission for that. அதையும் மீறி நீங்க பிளஸ் பண்ணிட்டே இருங்க. And beyond that you bless. நான் அடிச்சு சொல்றேன். I tell you with all confirmation. உங்க மனசுல ஒரு இடம் தெரியாத சமாதான நேரம். And your heart a great peace will நீ பிளஸ் பண்ணிட்டே இருங்களே. Keep on blessing. பிளஸ் பண்ணிட்டே இருங்க. You keep on blessing. நான் பார்க்கறவங்க எல்லாம் பிளஸ் பண்ணுங்க. And whomever you see you bless. உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் நிரம்பிட்டே இருக்கும். A great peace will ensue you. அதன் பிறகு நீங்க யாரை பார்த்தாலும் அவர்களுக்காக ஜெபிங்க. பிறரை யாரோ ஒரு பொருள் வாங்கினா சந்தோஷப்படுங்க. உங்க நற்குணங்களை வளர்த்து பாருங்க. And you increase your good nature. Pray for உங்க வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையா இருங்க. Be careful with your words. ஒரு வார்த்தை கூட பிறரை பத்தி பேசிராதீங்க. And don't speak against someone. பிறரை துக்கப்படும்படி பேசிராதீங்க. And don't disappoint someone with your words. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிண்டலா பேசுற மாதிரியே அடுத்தவங்க மேல ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க. And they will speak very comically but they'll attack others. இப்போ அவங்களால அடக்க முடியல. They're not able to control. எதையாவது சொல்லி கஷ்டப்படுத்தணும். Somehow we should torture that person. பாஸ்டர் வர சொல்லிக்கிறாரு இப்படி சொன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு. And pastor also told it's not a blessing. ஆனா இவங்களுக்கு டெக்னிக் தெரியும். Now they know the technique. ரொம்ப அன்பா பேசியே அடுத்தவங்களை காயப்படுத்துறது எப்படிங்கிற டெக்னிக் கண்டுபிடிச்சு வைக்கிறவங்க இவங்கதான். And they understood the technique or know the technique how to hurt them. ரொம்ப அன்பா பேசி கெடுத்து விட்டுருவாங்க. They will speak to you with love and hurt you. ஒண்ணும் வேண்டாம், நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். Let me give you an example. ஒருத்தருக்கு குழந்தை இல்ல. One person does not have a child. 2 வருஷம் 4-5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல. And 5 years have passed. அவங்க கிட்ட போய் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேக்குற ஒரு வார்த்தை போதாத அவங்களை காயப்படுத்துறதுக்கு. And in order to hurt them, still you don't have a child. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு நாகரிகம் நமக்கு தெரியணும் இல்லையா? You should have the knowledge how you have to behave. அப்படி சின்ன சின்ன விஷயங்களிலும் ஜாக்கிரதையா இருங்க. And even in small things you be careful. உங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுத்தப்படுத்துங்க. As much as possible sanctify yourself. நான் முடிக்கிறேன். Let me complete it. உங்க ஆசீர்வாதம் உங்களை தேடி எப்படி வருதுன்னு பாருங்க. See how the blessing comes in search of you. எங்கெங்க இருந்தெல்லாம் வர ஆரம்பிக்கும். See how it comes in search of you. இதோட சேர்ந்து ஏறெடுக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் அத்தனை இனிமையாய் காணப்படும். And see how wonderful your prayer life will be. நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்ட கேக்குறீங்க, ஆண்டவரே என் பிசினஸ் ஆசீர்வதிங்கன்னா அந்த ஜெபம் அப்படியே கேட்கப்படும். And you ask the Lord, Lord bless my business. நான் சொல்றேன், நீங்க கேட்கலாம் வேண்டாம். You don't have to ask. உங்களை சுத்தி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். All the blessings surround you. ஆக்சுவலா இது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற ஒரு வழி. நம்ம தொடர்ந்து பல வழிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். And this is one way to receive the blessing. There are many இது ways. எல்லா வழிகளையும் செய்யணும். And
And you should do and practice all the way. இது செய்வது மாத்திரமல்ல, Not only this, இதோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது தேவனிடத்துல கேட்க ஆரம்பிங்க. and you ask to the Lord what kind of blessing you உங்க want. ஆசீர்வாதத்து மேல கண்ணும் கருத்துமா இருங்க. Be very careful for your blessings. இன்னொரு நாள் உங்கள் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வதை குறித்து நம்ம இன்னொரு நாள் எடுக்கலாம். And next time we'll meditate how to preserve your. ஏன்னா நீங்க பிறரை ஆசீர்வதிக்கணும், சுத்தமா இருக்கணும்ங்கிறது ஒரு பக்கம். One side you have to somehow get the. பிறருடைய சாபத்துக்கும் பிறருடைய எதிர்ப்புகளுக்கும் நீங்க ஆளாயிடக்கூடாதுங்கிறது நான் எடுக்கணும் இல்லையா? And I should also take, you should not be responsible for someone's tears. அதை நம்ம இன்னொரு நாள் கர்த்தர் சித்தமா நாள் எடுப்போம். And we also meditate on that. இன்றைக்கு இதை சரி பண்ணுவோம். Let me correct this first. நான் தைரியமா சொல்றேன். I tell with all boldness. நான் என்னுடைய கடினமான நேரத்துல In my difficult circumstance, இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டேன். I understood the secret. நான் ஆசீர்வாதத்தை துரத்துவதற்கு பதிலாக Instead of me chasing நான் a blessing, எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்பினேன். and I wanted to bring change within myself. அதுக்காக என் ஜெபம் எல்லாம் என்னை மாற்றும்படியாகத்தான் இருந்தது. I wanted to pray for my own self. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். And the Lord bless me. நான் தைரியமா சொல்லுவேன். I can say boldly. சொல்லுவாங்க நான் என்ன மாத்திட்டேன்னு சொல்லாம அது பெருமை கிடையாதா? And I have changed myself, isn't it pride? இல்ல நான் அப்படி அல்ல. It's not so. நான் அநேக காரியங்களை மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். And God gave me the grace to change. அது நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார். And He received many blessings. அதனால் சபைக்கு தைரியமாய் போதிக்கிறேன். I can teach my church with all boldness. உங்களுக்குள்ளாக ஒரு யுத்தத்தை செய்யுங்க. And fight a battle within அதன் yourself. ஆசீர்வாதத்தை வெளியரங்கமாய் பார்ப்பீங்க. And you will see the blessings outside. நம் கண்களை மூடலாம். Shall we close our eyes? ஆன்மீன் தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி. தேவரீர் எங்களோடு பேசினீங்க. ஆமென். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். தேவரீர் இந்த வார்த்தைகள் பிசாசான பிடுங்கி விடாதபடி ஆமென் எங்கள் ஆசீர்வாதத்துக்கான ஒரு யுத்தத்தை நாங்கள் செய்யட்டும். தேவரீர் எங்கள் ஆசீர்வாதத்துக்கான ஒரு படியையாவது நாங்கள் ஒரு நாளில் ஒரு படியாவது எடுத்து வைக்கட்டும். என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் பிறரை ஆசீர்வதிக்கிறோம், பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பும் அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் வரும் அளவும் நம்ம அனைவருடன் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. Hallelujah.